விஜயனா விஜயனா இங்கே ஹாய்ண்ணா. யார் நாகராஜா? ஏண்டா இவ்வளோ ட்ரெய்லர் போட்டு இவ்வளோ பேசுங்க. தம்பி நான் முன்னாடியே பண்ணிகிட்டு இருந்தேன்டா. 2013, 14, 15 பண்ணிகிட்டு இருந்தேன் நினைக்கிறேன். அப்போது எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் பயம் வந்துடுச்சு. முதல்ல வராங்க, யாருக்காவது அடி போட்டுரும் பயம் வந்துச்சு. அதனால் ஒரு ஸ்டேஜில் நிப்பாட்டிட்டு நான். எல்லோரும் வேறு வேறு ஊர்லேருந்து வராங்களா, வேனில் வராங்க, இதுக்காக மற்றவங்க யாருக்கும் அக்கறை இல்லை அப்படி சொல்லி தயவுசெய்து அப்படி எடுத்துக்காதீங்க. என்னுடைய சொந்த பயம் அது. அதனால ஆடியோ லான்ச்சிங்க யாரையும் கூப்பிட்றதில்ல. அங்கேருந்து பாருங்கள் போதுமானதான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு காரணம். அப்புறம் எல்லோரும் பண்ணுறதுனால பண்ணணுமான்னு தெரியல. நான் ஒவ்வொரு ஷூட்டுக்கும் எங்கேயாவது வருவேன் இல்லையா, அந்த ஊர் பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்துருங்க, நான் அங்கேயே ஃபோட்டோ எடுத்து அங்கேயே மீட் பண்ணிக்கிறேன் எல்லாரையும். கம்ஃபர்டபுளாக நீங்கள் அது வரைக்கும் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் எனக்கும் வர என்னோடய ஃபேன்ஸில் வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. நீ கேட்குற அதே எனக்கும் என் ஃபேன்ஸ் கேட்குறாங்க, எதுக்கு எங்களை மீட் பண்ண மாட்டேங்கிறாரு மற்றவங்கள மாதிரி. நான் மீட் பண்ணுறேன், அங்கே வரும்போது மீட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் தனியாக அப்படி ஒன்று பண்ணணுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. அதனால் பண்ணுறதில்ல, வேறு எந்த ரீசன் இல்லை. ஹாய்ண்ணா. விஜயனா விஜய் சேதுபதி 2 கொஸ்டின் உங்கள்கிட்ட. ஆக்சுவலி ஃபாரின்ல போய் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் சொந்த மண்ணோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் அதர் லாங்குவேஜில் போய் நிறைய மூவிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் தமிழ் சினிமாவோட அருமையை அங்கேருந்து பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் ஹைலைட்டாக தெரிஞ்சுது, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சார் தமிழ் சினிமாவில் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம்? முதல்ல எனக்கு இன்னமும் அந்த அளவுக்கு சென்ஸ் வரல. ஏன் சொல்கிறேன்னா, இன்னமும் அந்த மொழியும் கலாச்சாரம் முழுசாக புரியல. இன்னும் நாங்கள் கன்வின்சிங்காக நடிக்கிறான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் மக்கள் என்னை ஏற்றுக்கிறாங்க. அவங்க மக்கள் செல்வன் சொல்லும்போது நல்லா இருக்கு கேட்குறதுக்கு. நம்ம ஆளுங்களுக்கு புரிந்து தமிழ் பேசுகிறோம், நமக்கெல்லாம் புரியும் போது என் மொழி தெரியாதவங்க கூட என்னை அப்படி சொல்லி அட்ரஸ் பண்ணும்போது கேட்குறது நல்லாயிருக்கு. பட் எனக்கு என்னன்னா, இன்னும் நான் அதை பண்ணுறதே கன்வின்சிங்காக பண்ணல. அது ஒரு நாள் பண்ணதுக்கப்புறம் தெரியும். மற்றபடி இது உலகத்தில் எங்கே போனாலும் ஒன்று தான். கதை சொல்லப்படுது, கதாபாத்திரம் வழியாக சொல்லப்படுது. அது அந்த இடத்துல அந்த மண்ணில் வாழ்கிற மக்களுடைய உணர்வுகளை பதிவு பண்ணுது. இட்ஸ் டாக்குமெண்டேஷன் நான் நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு எந்த இன்னொரு கொஸ்டின். ஆக்சுவலி வந்து 50th மூவி அப்படின்னா நீங்கள் கடந்து போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனாலும் மோஸ்ட்லி ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கமர்ஷியலாக, கலர்ஃபுல்லாக, ஒரு மாதிரி ஃபன்னாக, ஈவன் போஸ்டர்லாம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா அவ்வளோ வந்து ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும். பட் ஏன் நீங்கள் வந்து இந்த 50வது படம் மகாராஜாவாக இருக்கணும்னு நினச்சிங்க? ஈவன் நீங்கள் நினச்சிருந்தா கூட இது 51 மாற்றிருக்கலாம். என்ன ஒரு ஆக்டராக ஒரு எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது 50வது படம்? நீங்கள் 50வது படம்னு உங்கள் மனசில் நிற்கணும், உங்களுக்கு பிடிக்கணும், உங்களை இம்ப்ரெஸ் பண்ண நான் நினச்சேன். ஸோ அதுக்கு இந்த கதை சரியாக இருந்தது. நான் மனசில் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு தேடினா செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது பெர்ஃபெக்டாக உனக்கு கிடைக்குமான்னு தெரியாது. இதுவும் தென்கட்சி கோசம் கதையிலேயே ஒரு கதை கேட்டிருக்கேன். அந்த இருக்கும் பெர்ஃபெக்ஷன் என்பது உங்கள்கிட்ட யார் எதிர்பார்க்கணும், அவங்க மனசில் ஒரு ஓவியம் இருக்கும், அதை போல் ஓவியத்தை வரைஞ்சிட்டிங்கன்னா அது பேர் பெர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி என் மனசில் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒருத்தர் படம்னு நினச்சின்னா அது தேடி டயர்ட் ஆகிடும், வயசாகிடும். அப்போ இவர் கொண்டு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. இதுவே 50வது இருக்கட்டும்னு நினச்சி தான் அந்த பண்ணது தான். சேதனா சார் ஒரே விஷயம் ரம்னாக்கு ஓகே, வேற கேள்வி அப்படி ஒன்றும் இல்லை தலைவா. இதுவே இன்னமும் சொல்கிறேன் தலைவா, எனக்கு எப்பயாரோட அந்த மக்கள் செல் வந்து எடுத்துடணும் தலைவா ஆசைப்படுறேன். அதுவே பட்டம் வேணும்னா தோன்ட்டு இருக்கு. அறிவு வந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. அறிவு இருக்கணும், அது பொறுப்பு இல்லை. எவ்வளோ பேருக்காக சேர்ந்து சிந்திக்கிற ஒரு வேலை இல்லையா, அவ்வளோ அசால்ட்டாக நான் எடுத்துக்க மாட்டேன். அதனால் எனக்கு அறிவு வந்துச்சுன்னா நான் ஓப்பனாக சொல்கிறது எனக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை. எனக்கு அதை பற்றின சென்ஸ் இருக்கணும். ஆமாம், இவ்வளோ பேருக்கு பதிலாக நம்ம முடிவு எடுக்கிறோம், அவங்க வாழ்க்கை தீர்மானிக்கிறோமோ, ஏதோ ஒரு பொறுப்பு இருக்குன்னா அதுக்கான சிந்தனையும் அறிவும் அரசியலும் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு யார் மேலே எனக்கு எந்த ஒப்பீனியன் கிடையாது. செல்வண்ணா இங்கே என்னன்னா இப்போ வந்து என்ன 2 கேள்வி முடிச்சுக்கலாமா? இப்போ வந்து சேதுனா வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப சோஷியலாக இருப்பாங்க, எல்லாரையும் வந்து டக்குன்னு மீட் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒரு விஷயம் போயிருந்தது. இப்போ வந்து சமீப காலமாக வந்து உங்களை மீட் பண்ண முடியல, உங்களை வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி, ஒரு லாஸ்ட் வீக் முன்னாடி கூட ஆர்கே வெள்ளிமேகம் ஒரு படத்தோட டைரக்டர் அவர் வந்து 4 படம் மலையாளத்தில் பண்ணியிருக்காரு. அவர் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு டைமோ உங்கள் சைடில் கேட்குறாங்க, யாரும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலையா? அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா, அவர்கிட்ட என்னங்க ஒரு ஃபோட்டோ தான் கேட்க போகிறோம், 4 சென்ட் இடமா கேட்க போகிறோம்னு சொல்லிட்டு வெளி மாநிலத்துலேருந்து வந்து உங்களை வந்து கொஞ்சம் ஆனால் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச
ஒரு டேரக்டர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், வேறு யாரும் நான் மீட் பண்ணவே போகலை, அவரை மட்டும் நான் போய் பார்க்கலான்னு போகிறேன். உங்கள் சுற்றி உள்ள ஆளுகள் வந்து யார் வந்து மீட் பண்ண விட மாட்டார். அவர் ஒரே வார்த்தை சொல்கிறாரு, நான் அவர்கிட்ட வந்து அவர் 4 சென்ட் இடமா புரிஞ்சுச்சு. நான் போய் சொல்லட்டுமா? சொல்லுங்கள். 4 சென்ட் என்ன தெளிவாக சொன்னதை நான் புரியும். அதான் எனக்கு புரிஞ்சு இல்லை, எனக்கு புரிஞ்சிச்சு. நான் இதுக்கு பதில் ஒன்றும் இல்லை. ஏன்னா ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், என் படங்களோட மற்றவங்க படம் தான் அதிகம் ரிலீஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது இன்னொரு ஹீரோவுடைய வேறு யாராவது, நீங்கள் நான் பேர் சொல்லக்கூடாது, வேறு ஒரு 5-6 ஹீரோக்கள் யாராவது எடுத்துக்கோங்க, அவங்க எவ்வளோ மற்ற படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நான் எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் வர எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன், சிலது வந்து நல்லா இல்லாததையும் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நீங்கள் பண்ணாதீங்க, அதை நம்புகிறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஓரளவு எங்களுக்கு பிடிச்சதை பண்ணிகிட்டு இருக்கோம். 2வது. அண்ட் 3வது, இவங்க சொன்னோன்னு மீட் பண்ண முடியாத சூழல் எல்லாருக்கும் இருக்கும்ல. நான் ஊரில் இருந்திருக்க மாட்டேன், வெளியே போயிருக்கேன், ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா. அவர் எப்படி அவர் வேலைகள் பிஸியாக இருப்பாரோ அந்த மாதிரி நானும் என்னுடைய வேலைகள் பிஸியாக இருப்பேன். நிறைய பேர் மீட் நிஜமாக நேரம் கிடையாது தான், இருந்தாலும் நான் மீட் பண்ணி சந்தித்து ஃபோட்டோ எடுத்து தான் இருக்கேன். அதுக்கு உதாரணமாக நீங்கள் கடந்த 1 மாதமாக, ரொம்ப நாள் முன்னாடி போனேன், கடந்த 1 மாதம் இல்லை 2 மாதமாக நான் எத்தனை படங்கள் ரிலீஸ் பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். என் நண்பர் ஒருத்தர் வந்து அவருடைய போய் ரிலீஸ் பண்ண சொல்லி கொடுத்தாரு. நான் போஸ்டர் பார்த்தேன், போஸ்ட் நிஜமாகவே எனக்கு கன்வீனியன்ஸிங்காக இல்லை, ஆனால் இந்த படம் வேணாமே அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு பிடிக்கணுங்கிறது தான் கணக்கு ஒழிய, மற்றபடி சினிமாவில் இருக்கிறதுனால என் படத்தை மட்டும் ப்ரொமோட் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. என்னுடைய பாப்புலாரிட்டி இன்னொரு படத்துக்கு ஓரளவு லிஃப்ட் பண்ணணுன்னா அதை செய்யணுங்கிறது தான் எண்ணம். நீங்கள் சும்மா செக் பண்ணி பாருங்கள், அது நான் சொன்னால் நல்லா இருக்காது. அன்பு முத்தங்கள் குறைச்சி போச்சுன்னு சொல்கிறாங்க. அன்பு முத்தங்கள் இல்லை, ஏர்போர்ட்டில் கூட்டத்தின் உள்ள கேட்கும்போது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்னா பரவாயில்ல, ஏர்போர்ட்டில் கேட்கும்போதெல்லாம் அது இப்போ அங்கே உட்காந்து கொடுத்துருமில்ல, அங்கே எல்லோரும் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க, வேறு மொழி பேசுகிறாங்க. என்னடா அவன் எல்லாருமே கிஸ் வச்சுருந்தா நீங்கள் மாட்டாங்களா, அது தவிர வேறு ஒன்றும் இல்லை. சேதனா ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி நான் வந்து ஒரு 2K கேட்டேன். ஸோ எங்களை மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆசை, அதை நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தக்கான அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போது நாங்கள் எல்லாருமே பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரீசெண்டாக அந்த மீன் பேஜஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த சாங்ஸ் எல்லாம் ரெகுலராக போட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி படம் உங்ககிட்ட இருந்து எப்போ நான் எதிர்பார்க்கலாம்? அடுத்து எனக்கு இதற்குத்தானே ஆசைப்பட்டாய மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு படம் வேணும். இல்லை சார், நானும் எல்லாருக்குமே இல்லை, நானும் எதிர்பார்க்குறேன். இல்லை என்ன, நீங்கள் அந்த படம் நடிக்க ரொம்ப ஜாலியாக இருக்கும், இன்ஹிபிஷன்ஸே இருக்காது, நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கும். எனக்கு அம்மே இல்லை. விஜயனா 2 பண்ணார். விஜய் அனுராக் சார். ஆனால் அனுராக் சார் அவர் எப்படிப்பட்ட டேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் கூட வேலை பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. இப்போ அவர் எப்படிப்பட்ட ஆக்டருங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சூப்பரான ஆக்டர். அவர் கூட நீங்கள் கதை பண்ணணும்னு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா அவர் டைரக்ஷனில்? நானே கேட்டேன். நான் மும்பையில் ஒரு ஃபங்க்ஷன் இப்போ பார்ட்டியில் ஒன்று மீட் பண்ணோம். அப்போ அவர் படம் கென்னடின்னு ஒரு படம் இருக்குது, பார்க்க வரியான்னு எனக்கு கேட்டார். என்னை முதல்ல ஹிந்தி படத்துக்கு அப்ரோச் பண்ணது அவர் தான், 2016 வாசன் பாலன் ஒரு டேரக்டரோடதுக்காக. அப்போது படம் காமிச்சார். நானும் இன்னொரு ப்ரெஸ்ஸில் அவருக்கு ஒரு நண்பர் இருந்திருக்காரு, ரிப்போர்ட்டர், அவரும் நானும் தான் படம் பார்த்தோம். முடிச்சுட்டு 3 பேரும் பேசிட்டு இருந்தோம். அப்போ நான் எனக்கு அந்த படத்தை பற்றின ஒப்பீனியன் சொன்னேன், அது அவருக்கு பிடிச்சிருந்தது. அந்த படத்தில் வந்து கான்ஸில் ஸ்க்ரீன் பண்ணும்போது எனக்கும் தேங்க்ஸ் கார்டு போட்டிருந்தார். இந்த படத்துக்கு நான் அப்ரோச் பண்ணோன்னே வந்து எனக்காக பண்ணி கொடுத்தாரு. கதை கேட்கும்போது ஓகே சொல்லிட்டார் இல்லையா, எனக்காக வந்து பண்ணி கொடுத்தாரு. நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சீனில் வந்து அவருக்கு ஷோல்டர் வந்து அடிபட்டு ஒரு மாதிரி அவ்வளோ பெருசாக நவத்த முடியல. அப்போது நாங்களாம் வருத்தப்படும்போது அவர் சொன்னார், நல்லவில் எனக்கு ஷோல்டர் இதுவாகி வலியாச்சு, அதனால் இந்த கை யூஸ் பண்ண முடியல, அது ஷாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குனாரு. அதோடைய ஒரு டைரக்டராக இருந்தபோது ஹிந்தியில் கொஞ்சம் பயந்தான், கம்யூனிகேஷன் கேப் இருந்தது. எனக்கு ஓரளவு ஹிந்தி தெரிஞ்சனால பேசி நான் அந்த கொஞ்சம் உதவி பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு டைரக்டராக இருந்தாலும் அவரும் பெரிய டைரக்டர், அவர் எக்ஸலண்ட்டான டைரக்டர். அவருக்கு எப்படி சொல்கிறேன்னு ஒரு நாள் ஒரு நாள் தாங்கியிருப்பேடா, அவன் ஒரு நாள் தாங்கியிருப்பான். பட் ஆனால் ஒர்க் பண்ணும்போது அவர் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்ததுனால இவன் நினச்சதை சொல்ல முடிஞ்சது. அவருடைய டெடிக்கேஷனும் ஒர்க் பண்ணதும் கடைசியில் நாங்கள் நினச்சிட்டோம் நல்லதாக போச்சு. ஐ திங்க் மம்தா சொன்னாங்க, மம்தா விரமியும் சொன்னாங்க, இந்த படத்தில் வந்து எல்லா காஸ்டும் எல்லாருமே சரி, அனுராக் சாப்பிட்லேருந்து எல்லாருமே சரி, இந்த படத்துக்கு அமைஞ்ச ஒரு வரம் தான் அது. சில இந்த கொடுத்துறேன்டா, இல்லை நான் பேசுகிறேன் இல்லை. ஸோ இந்த படத்தில் நம்ம என்ன தான் தேடினாலும் சில சமயம் அமையிறது இருக்குல்ல, அது அமைஞ்சது. அது முழுக்க இவனுக்கே போய் சேருது தான், இவனுக்கு கிடைச்ச பாக்கியமாக தான் அதை நான் பார்க்குறேன். இந்த இயக்குனர் பேசுவார் இப்போ.
ஒரு பாயிண்ட் சொல்ல அனுராக் சார் வந்து ஒரு சீனில் படியில் விழணும். அவர் பாடி வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கும். நமக்கு அது ரொம்ப சார் நீங்கள் லைட்டாக விடுற மாதிரி பண்ணிக்கோங்க, டூப் வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு அது தெரியல, ரொம்ப பிடிச்ச மனுஷன்றனால ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டு குழந்த மாதிரியே ஒட்டிக்கிட்டு அவர் பார்த்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். கேமரா சரி சும்மா படுங்க சார், சும்மா ஒரு கியூ மட்டும் கொடுங்க அப்படின்னா டப்புன்னு உழுந்து பொறண்டிட்டாரு. கேமரா தெரியாம நான் பாட்டு உள்ளே போயிட்டேன். அவர் பிடிச்சி திட்டாரு, அறிவு நீ டைரக்டர் அது என்னது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அப்புறம் கூப்பிட்டு வச்சு பாடம் எடுத்தார். இப்படி இருக்கணும், நீ பயப்படக்கூடாது, யார் என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அதுக்கடுத்து ஒரு லென்த்தாக உருண்டிட்டு வரணும். அண்ணன் சொன்ன மாதிரி கை உடஞ்சி போச்சு. கொஞ்சம் தூரம் மட்டும் வாங்க சார், நீ நடந்து வந்தலான்னா அது இல்லை, நீ உனக்கு என்ன தேவையோ எடுத்துக்கலாம் சொல்லிட்டு உருண்டிட்டே வந்துட்டு இருக்காரு. தவந்து வந்துட்டு இருந்தார். அது ஒரு இதுவாக இருந்தது. நம்ம பெருசாக பார்த்த ஒரு ஆள் வந்து என்ன இப்படி இது பண்ணுறாரா அப்படின்னு ஒரு அந்த எமோஷனை எப்படி எனக்கு சொல்ல தெரியல. ஏதாவது ஒரு விஷயம்னா தப்பானா அண்ணன் என்ன சொல்லி அண்ணன் வச்சுருப்பேன். அண்ணன் இல்லாத சீனில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவர் ஒரு நிறைய இடங்கள் வந்து கூட வந்து உதவி பண்ணிகிட்டே இருந்தார். ரொம்ப நன்றி.